1. பூட்டான் அரசாங்கத்திற்குச் சொந்தமான கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் (GDL) நிறுவனத்துடன் நீண்டகால மின் கொள்முதல் ஒப்பந்தத்திற்கான PPA வணிக கால அட்டவணையில் கையெழுத்திட்டுள்ளதாக ரிலையன்ஸ் பவர் அறிவித்துள்ளது. ரிலையன்ஸ் பவர் மற்றும் டஹி இணைந்து பூட்டானின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டத்தை 500 மெகாவாட் நிறுவப்பட்ட திறன் கொண்ட 50 முதல் 50 முயற்சியின் மூலம் உருவாக்கும். 2. அமேசான் இந்தியாவிலிருந்து புத்தகங்களை ஒரே நாளில் டெலிவரி செய்வதற்கான தேவை கடந்த ஒரு வருடத்தில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று மின் வணிக நிறுவனத்தின் புத்தகங்கள் இயக்குனர் ராஜர்ஷி குயின் தெரிவித்தார். 3. சென்னையை தளமாகக் கொண்ட 24x7 மணிவொர்க்ஸ் கன்சல்டிங் நிறுவனத்துடன் இணைந்து தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி (நபார்டு) கிராமப்புற வங்கி நிறுவனங்களுக்கான ஏகிசான் கிரெடிட் ஏக் போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. 4. மாநிலங்களின் மூலதனச் செலவு 2024ஆம் ஆண்டில் 9 விழுக்காடு அதிகரித்து 25 ஆக உயர்ந்துள்ளது. இது 2023 முதல் 24 வரை காணப்பட்ட 27 விழுக்காடு வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது 16 மாநிலங்களின் நிதிகளை FE மதிப்பாய்வு செய்ததில் 2025 நிதியாண்டில் அவற்றின் மூலதனம் 6 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்ததை விட 6 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது என்பதைக் காட்டுகிறது. இந்த மாநிலங்கள் மத்திய பிரதேசம், ஆந்திரப் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தெலுங்கானா, அசாம், சத்தீஸ்கர் மற்றும் உத்தரகண்ட். 5. கத்தார் ஏர்வேஸ் 43.1 மில்லியன் பயணிகளை ஏற்றிச் சென்றதாக அறிவித்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் 40 மில்லியனாக இருந்தது. அதன் விமானக் குழுவில் 230க்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ளன. இது ஏர்பஸ் மற்றும் போயிங் நீண்ட தூர மற்றும் நடுத்தர தூர விமானங்களின் கலவையாகும். 6. கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் MECOS 4 குறித்த 4வது சர்வதேச கருத்தரங்கு நவம்பரில் கொச்சியில் நடைபெறும். அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் உட்பட கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் காலநிலை மாற்றம் குறித்த ஆராய்ச்சி மற்றும் கூட்டுப் பணிகளில் இது கவனம் செலுத்தும். 7. வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் திங்களன்று 2025 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் நாடு 3.5% விவசாயத் துறை வளர்ச்சி விகிதத்தை அடைய வாய்ப்புள்ளது என்று கூறினார். காரிஃப் விதைப்புக்கு முன் புதிய தொழில்நுட்பங்களை பற்றி விவசாயிகளுக்கு கற்பிக்க இந்தியா முழுவதும் 15 நாள் பிரச்சாரத்தை அவர் அறிவித்தார். உலகளவில் 1.5 முதல் 2% வரை விவசாய வளர்ச்சி நல்லது என்று கருதப்படுகிறது. 8. இந்தியா ஏப்ரல் மாதத்தில் சீனாவிற்கு 59,921 டன் எண்ணெய் மாவுகளை 3084 டன் ஏற்றுமதி செய்தது. இதில் 56,927 டன் ராப்சீட் மாவு மற்றும் 2,994 டன் ஆமணக்கு மாவு ஆகியவை அடங்கும். சர்வதேச சந்தையில் தேவை இல்லாததால் ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் இருந்து எண்ணெய் மாவு ஏற்றுமதி சீராக இருந்தது. 9. 2024 முதல் 25 வரையிலான நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உணவு தானிய உற்பத்தி 106 லட்சம் டன்களுக்கு மேல் அதிகரித்து 1663.91 லட்சம் டன்களை எட்டியது. 2023 முதல் 24ஆம் ஆண்டில் மொத்த உணவு தானிய உற்பத்தி சுமார் 57.6 லட்சம் டன். 10. மியூச்சுவல் ஃபண்ட் சொத்துக்கள் ஆண்டுக்கு ஆண்டு 23% அல்லது 12 லட்சம் ரூபாய் கோடிக்கு மேல் உயர்ந்து நிதியாண்டு 25 ஆல் 65 லட்சம் ரூபாய் கோடி என்ற சாதனையை எட்டியது. இதற்கு வலுவான நிகர முதலீடுகள் மற்றும் பங்குச் சந்தை மற்றும் கடன் சந்தைகள் உற்சாகமாக இருந்ததால் உந்தப்பட்டது.